அடுத்து நிறைய வர ஸ்டூடெண்ட் இருக்காங்க, நம்மளுக்கு முன்னாடி இருக்க ஸ்டூடெண்ட் இருக்காங்க. ஸோ அப்துல் கலாம் வந்து அவருக்கு பிடிச்ச ஒரு பர்சன்ஸ், அதாவது எல்லாரும் அவருக்கு பிடிக்கும் காமனாக. நம்மளும் வந்து நிறைய இன்ஸ்பயர் ஆகிருக்கோம் அப்துல் கலாம் பார்த்து. ஸோ அவரோட இன்ஸ்பயராக மட்டும் நம்ம இருக்கக்கூடாது, நம்மளை பார்த்து 4 பேர் இன்ஸ்பயர் ஆகணும். ஸோ 4 விஷயம் என்னென்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு கோல் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கோலுக்கு நீங்கள் வந்து பிளான் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த கோல் என்ன கோல் நம்மளுக்கு கரெக்டாகும், நம்மளோட கோல் என்ன அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு வந்து திங்க் பண்ணணும். செகண்ட், அந்த கோலுக்கான ரிசர்ச் நம்ம வந்து பண்ணணும். இப்போ எப்படி போனால் அந்த வழியை நம்ம கண்டுபிடிக்கலாம், எப்படி சக்ஸஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கணும். தேர்ட் அப்படின்னு வந்து அதை வந்து படிக்கிறது பார்க்கறதோடு விடாமல் அது எப்படிலாம் நம்ம சேல் பண்ணணும். இப்போ ஒரு ஆக்ஷனாக எடுத்துக்கிட்டா அப்படின்னா ஓகே இந்த வழியில் இது கொண்டுட்டு போனால் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். ஃபோர்த்தில் தான் நம்மளுக்கு நிறைய அடிகள் வரும், அதாவது நிறைய ஃபெயிலியர்ஸ்லாம் வரும். ஸோ அந்த ஃபெயிலியர்ஸ் எல்லாமே வந்து நம்ம தாண்டி உடையடிச்சு நம்மளோட சக்ஸஸ், நம்மளோட கோலை வந்து அடையணும். ஸோ ஃபெயிலியர் இஸ் த ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் ஆஃப் லைஃப்னு சொல்லி ஏபிஜே அப்துல் கலாம் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து ஃபெயில், நம்ம ஒரு விஷயத்தில் வந்து ஒரு ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னா, ஒரு எக்ஸாமாக இருக்கட்டும், நமக்கு ஒரு லைஃப்பில் நடக்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, டக்குன்னு நம்ம ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னா நம்மளோட கான்ஃபிடென்ட்டை ஃபஸ்ட்டு விடக்கூடாது. இதுக்கு அடுத்து நிறைய சான்சஸ் இருக்குது, நிறைய பேர். ஸோ அந்த கான்ஃபிடென்ட்டை நீங்கள் விடாமல், ஸோ மேக் யுவர் பேரண்ட்ஸ் அண்ட் எவ்ரி ஒன் ப்ரவுட். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.